குழந்தை பாருடா. பாரு 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 நல்லா பாரு. டேய் ஓ ஏண்டா என்ன குழந்தைக்கு தொட்டில் கொண்டு வாடா. ஆமாடா டேய் டேய் தொட்டில் வரணும். ஏய் போய் தீயாடா போடா போடா. தொட்டில் வா தொட்டியே. ஓ டேய் தொட்டில் மேல இருந்தா போடா. மொத்தம் ஒண்டி போச்சு அந்த பேச்சு மேல. ஒண்ணே தொட்டில் போட்டா மாடு குடிச்சுட்டா தமிழ்நாட்டி யானை கட்டி போடலாம்டா. யானை கட்டி போடுறவள பூனை கட்டி போடு. ஏய் யானை வந்து மெச்சிட்டு கூட தூளி கட்டி போடலாம்டா. துணி குடி 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 போடா. ஒரு பழப்பட்டும் நம்மளாடி. ஆமாப்பா அங்கே கிடைக்காது பார்த்தான். தூங்கல ரெடியா போறோம். நீதான் கலக்கு கருப்பு நிலா நீலா கலங்குவது துளி துளியா கண்ணீர் விழுவது. குழந்தை எங்க தெரியுமா இருக்குது? அங்கதான் முறுக்கி இருக்குடா. கம்முன்னு தூக்குது பாரு. அட பாவி டேய் டேய் டேய். பாரு பண்ணி கொடுக்கலாம் பாறா. சே சே சே. ஆகட்டும் ஆகட்டும். 10 மாசம் மடியேந்தி கெட்டெழுத்த மகளாசி கெட்ட புள்ள என்ன மகாராணி குழந்தை குழந்தைக்குது. நகராஜா கேர் பண்ணிட்டான். நகராஜா அப்படிங்க சக்கேதி. ஆமாங்க. எவ்வளவு இவர் சொன்னது பலே பலே பலே. ஏய் இந்த நாளுக்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்க. இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். எனக்கு பெயர் சொல்ல ஆனாரோ என்று தாளாட்டு இன்னும்
கிடந்து பெற்றெடுத்த இந்த நமது குழந்தை ஆனா பெண்ணா? என்னங்க பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. ஆச்சா! என்னங்க சே, என்னங்க என்ன சலிப்பதுமா? வெட்கம் கேவலம் மதவாடும். எனக்கு ஒரு மகன் பிறப்பார். அவன் தன்னை போயிருப்பான். ஏண்டா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போல் இருப்பான். என் பாட்டுக்கு எதிர்பார்த்தா என்னடா தேவையில்லாத இதெல்லாம் டேய் பொய்யா சும்மா இருடா. அப்படிங்களா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான். எனக்கு பிறகு இந்த கரிகளை ஏறி ஆட்சி செய்வா என்று பேர் கணக்கு போட்டினடா. ஆனால் நான் போட்டுவிட்ட கணக்கு அத்தனையும் மண்கணக்காக போய்விட்டதே. நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. எப்படி? மகனாண்டால் என்ன, மருமகனாண்டால் இல்லை. சபாஷ். டேய், நான் என்னமோ குறைச்சி மதிப்பிட்டேன்டா. உனக்கு இருக்குடா. போக போறியாடா? கட்டலாம். என்னடா? இருக்குடா. அறிவு கூர்மை. ஆஹா. சரி, பிறந்து விட்டால் குழந்தை. என்னங்க என்னடா காத்து போறியா? என்னடா எப்படி அது? என்ன செய்யலாம்? என்ன பண்ணுவீங்க? என்னடா ஐயா உக்குறாரு சொல்ல வர்றீங்க, ஆனா வெளியே வரல. நான் தான் சொல்லிட்டேன் ஐயா காத்து போகுதுறான்னு. ஏய், ஓ இன்னும் நான் ஆட்சி செய்ய வளர வேண்டும். ஆ தெளிவான இல்ல, கைய கட்டாத. ஆ சரிடா, ஆ இறந்து விட்டால் இந்த அசுரன் பேர் சொல்ல பெண்ணுன்று. ஆமா. ஏதாவது செய்யணுமே. என்ன எப்படி? என்ன செய்யலாம்? எதுனா செய்யலாமே. எப்படி செய்யலாம்? எப்படி வேணா செய்யலாமே. சரி, ஆ இப்படி செய்தால் ரவா தோசை. இப்படி செய்தா மசால் தோசை, இப்படி செய்தா போண்டோ, அப்படி குபிக்கி. இப்படி செய்தா போண்டோ. அப்படி அப்படி மச்சா. அப்படி அப்படி அப்படியே தட்டி அடி விட்டாதுன்னா பரோட்டா. வர வர ஆ நம்ம நாட்டுல ஆ சிரிப்புக்கு பஞ்சமில்லை. ஆமா ஆமா. ஆனா சிரிப்பு காட்டுறதுக்கு தான் பஞ்சமாகுது. அது உண்மைதான் அது. டேய், ஓ சரிடா, ஆ பேர் வைக்கிறடா என் மகளுக்கு. இந்த பையன் உனக்கு வைக்க தெரியுமாடா? என்னடா பேர் வைக்கணுமா? அம்மா, ஏய், இந்த ஊர்லயே பேர் வைக்கிற பெருமாள் சாமி நான் தாங்க. ஐயா, ஆமா. அப்படியா? ஆமா, அப்படியா? நீதான்டா என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். வைடா. நான் வச்சு பார்க்கலையே. எதை? குழந்தைக்கு பேர் இல்ல, தெளிவா சொல்லி சொல்லிடா. குழந்தைக்கு பேரு. ஆ வைடா வைடா. யார் வீட்டுல குழந்தை பிறந்தாலும் அதே பெருமாள் சாமி வந்து வெயிடான்னு எதை? குழந்தைக்கு பேருங்க வெப்ப அப்படி இருக்காது. ஏய் வாவி. என்னங்க ஏண்டா, நீ சொல்றது எதனா உயிர் இருக்கா? இருக்காது. இதுமா என்ன இருக்காது? குழந்தை இருக்காதுன்னு சொல்றேன். எங்க போயிடும்? படிக்கிறதுக்கு வெளிநாடு போகுது. மேல்நாட்டு படிப்புக்கு போயிடும். ஆமா ஆமா. ஆமா ஆங்காங் ஜிங்காங் புங்காங் சரி, வை வை பாங்காங். வை வை வை. வைடா. அதனால உங்க அம்மா கொஞ்சம் துணி தூக்க. ஏய், குழந்தை மேல துணிங்க. நீ குழந்தைக்கு நீ குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கோ துணி அகற்றுவதற்கு என்னடா? குழந்தை குழந்தை முகத்தை பாக்குறீங்க. நான் தான் பெண் குழந்தை பிறந்திருக்கிறா சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு முறை பார்க்க தெரியாது. அடேடே, ஏய், ஓ அவங்க ஆ ஜாதகத்தை பார்த்து வைப்பாங்க. ஆமா. சிலரு ஆ தனது உள்ளோர்கள் பெயரை ஆமா வைப்பாங்க. அப்படியே பார்த்தேன் யாருக்கு அப்படின்னா. ஐயா, ஆ முகத்தை பார்த்து வைக்கிற ஒரு போல இருக்கு. ஆமா. ஐயே, அதனால இங்க பாருடா. இங்க பாரு. பாத்துட்டுமா ஐயாவும் ஊற்றின்னு வந்துக்குது. இல்லடா ஐயா புடிங்கி வந்துக்குது. ஐயே, உங்க குழந்தைக்கு அழகான பெயர், பொருத்தமான பெயர் தொப்பலி. இதுக்காடா இந்த ஆட்டம் ஆர்ப்பாட்டம்? ஒரு அரக்கணக்கு பெற்றெடுத்த குழந்தை இருக்கிறா அவளுக்கு போய் வைக்கிறா தொப்புலி. தொப்புல வைக்கிற மரியாதை இருக்கணும். பலாலு பலா. தொப்பலி பெருசாகிறா கம்னாட்டி தொப்புல பெருசாகுதுடா. பெருசா இருந்தாலும் தொப்புலி வைக்கிறா. தெரியுமா தெரியல? என்னடா தும்முலே வந்து பேர் வச்சுக்கிறா? ஏய் இனிமேட்டு மரியாதை கட்டுடும். ஏமா ஐயா நான் வைக்கிறேங்க. ஐயே. இவர் அருமையான பேரு, நல்ல பேரு, ஊளமுக்குராமாயி. அம்மா, ஏய், ஓ நானே மேல இல்ல. நேத்து வந்தான் பாரு, ஆ அவன் வச்சான்டா பேரு. அருமையான பேரு. பாஞ்சி வேதியில் வச்சா அத்தனை பேரும் சிரிச்சான். சரி, யார் மீது யார் குறை கூறுவது தேவையில்லை. சரி,
ஓ என் குழந்தைக்கு பெயர் வைக்க தகுதி இல்லை உங்களுக்கு. ஆமா ஒதுங்கு. சரிங்க விமலா, என்னங்க? அந்த குழந்தை உறங்கும் நேரமாகி விட்டது. ஆமாங்க. ஆகவே சொந்த காட்சிக்கு பால் கொடுத்து சுகத்தரும் பஞ்சிவத்துகள் படுக்க வைக்க அந்த குழந்தையை. அப்படிங்களா? ஜாக்கிரதை, நீ பத்திரமாகிறே. உடம்பை கெடுத்துக்க போற. உடம்பை கெடுத்துக்கிட்டா என்ன செய்வது? உடல்நிலை சரியில்லாம போல தொண்டை கட்டிக்கும். போ. தரையில உட்காந்துறாரு வைக்கல் நினைச்சிட்டு அதுக்கு மேல ஈரகோணி போட்டு உட்காரு அப்படிங்களா? நீ போ, நீ போ, நீ போ. கிளம்பு எனது குழந்தைக்கு பெயர் எப்போ எப்படி வைப்பது என்று வித்தை தெரிந்தவனா. சரி ஆகவே பிறகு வைத்துக் கொள்ளலாம் பெயரை. சரி எனவே என் குழந்தை பிறந்துவிட்ட நேரத்தை பார்த்து ஜெயிக்க வேண்டும் ஜாதகத்தை. ஆமா ஆகவே அரசாங்க ஜோசியரை நான் அழைத்து வர சொன்னதாக ஆ. அழைத்து வருகை. போய் கூப்பிடுறா போடா என்ன அப்படி ஓடியாடி அடிக்கிற மாதிரியா டேய், ஓ. வாங்கடாங்க. என்ன வாங்கடா. நான் அடிக்கிற மாதிரி வரீங்க டேய், எதை கூப்பிட்டீங்க? இங்க வாங்க. ஓ வாங்க. ஒருவேளை சாப்பிட்டு போவா என்னப்பா? சாப்பாடு தானே போடுறோம். பயங்க அண்ணா வெரைட்டி வந்துச்சுண்ணா. அண்ணா வெரைட்டி தான் வந்துச்சுண்ணா. வேற என்ன கேக்குறாங்க? இல்ல டீ சூட் பண்ணுது அனுப்புறாங்க. டேய், ஏன் கூப்பிட்டீங்க? எது கூப்பிட்டீங்க? என்ன சமாச்சாரம்? நான் கூப்பிடல ஆ, மகாராஜா உட்காருங்க அப்படி கூப்பிட்டாரு எதற்காக? அப்படியா? ஐயா, கேளுங்க கேளுங்க மஞ்சள் பெருமாளே, தெரியலையா? உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் மந்திரிக்கு என்னை வாழ்த்துங்கள். நீ நலமாக வாழ என் உலமாரம் வாழ்த்துகிறேன். நீ நெல்லா இருப்பாய் நெல்லா இருப்பாய் இல்ல கெவர இருப்பாய் அந்த அம்மா காலியா இருப்பாய் ஐயா ஜோசியரே, மஞ்சள் பெருமாளே, நீங்கள் நலம்தானா? நலமோடு இருக்கிறேன். உங்கள் வருதால் நிலத்தெல்லாம் வித்து கம்பெனி கட்டி அடிக்கிறான் நலத்தை வித்து கதையாட போட்டு எப்படா ஐயா எந்த அசுர பேசல்ல பிறந்திருக்கிறார் பெற்றொருத்தி. அப்படியா? அவளது ஜாதகத்தை நீங்கள் தான் கடித்து பார்த்து சொல்ல வேண்டும். ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்றால் உங்கள் மகள் எப்பொழுது எந்த நேரத்திலே எந்த கிழமையிலே பிறந்தாள் என்று சொன்னால் நிச்சயமாக ஜாதகத்தை கணித்து சொல்கிறேன். இரவு நேரம் விடியற் காலை 4:30 மணி. விடியற் காலை 4:30 மணி அளவிலே கிடைத்தாலும் போன் கிடைக்காதுங்க அப்படி என்றால் உடனே பிறந்தது அப்படியா? விடியற் காலை புதன்கிழமை 4:30 மணி அளவிலே பிறந்திருக்கிறாள் அந்த பெண் மகள். யோ போயா என்ன சொல்ல தெரியுதா உனக்கு இது? வெடிங் ஆட்டம் ஆ, 4 மணிக்கு ஆ. குழந்தை பிறந்தது விடியற் காலை என்பது சொல்வது தவறு, நீ சொல்வது சரி. அருமை அருமை, சிறப்பு. இப்பொழுதே ஜோதிடத்தை பார்க்கிறேன். பாருங்க இதே ஒரு ஆராய்ச்சி பிராஞ்சி அழுத்தி சொல்லு இது ஏய், ஜாதகத்தை கணிக்க போகிறேன். பஞ்சாங்கத்தை பாக்குறேன். பாரு 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 சூரியன், சந்திரன், புதன், குரு, சனி. சனி சனி பகவான் சாராய கடை வச்சுக்கிறான் புதன்பா? சாகன கடை வச்சுக்கிறான் ஏய், சாராய கடனை என்ன, சாக்கணை கடனை என்ன? சாராய கடைனா விக்கிற வேலை சாக்கணை கடைக்கு நக்கிற வேலை மற்றொருவர் ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது மாற்றார் ஒருவர் இருக்கக்கூடாது. ஆகையால் உனக்கு இங்கு வேலை இல்லை, போ. போடா டேய், போடா என்ன இருக்குதா ஏய், ஓ இந்த உனக்கு இல்ல, இல்ல போ. இதே ஊர்ல இருக்கலாமா வேற எங்கனா போய் போய்க்கலாமா கொஞ்சம் பார்த்து சீட் எடுத்து போட்டு சொல்லு தேவையில்லை, நீ வேற எங்க போ. புதன்கிழமை விடியற் காலை 4:30 மணி அளவிலே பிறந்திருக்கிறாள் இந்த பெண்மகள். ஆம், மேச ராசியில் அல்லவா பிறந்திருக்கிறாள். மேசம் என்றால் ஆடு. வெள்ளாடு நாட்டை அழிக்கும், காட்டை அழிக்கும். இதோ இருக்கும் இந்த பெண்மகள் இருந்தால் மன்னர் பெருமானே, மகள் ஆகாத வேலையிலே பிறந்திருக்கிறாள். மேச ராசியிலே பிறந்திருக்கிறாள். மேசம் என்றால் ஆடு, வெள்ளாடு காட்டை அழிக்கும். உங்கள் மகள் இருந்தால் இந்த நாடு அழிந்துவிடும், நகரம் அழிந்துவிடும். ஏன் நீங்களே ஆகையால்
என் சிதைகவே விடுத்து விட்டது ஐயா. நீங்க சொல்லுவது விந்தையானது, வேடிக்கையானது, வினோதமானது, விசித்திரமானது. இந்த மனவித்த மக்களத்தை பெற்றெடுத்த எனது பெண் குழந்தை வளர்த்து ஆளாகிவிட்டால் நாடு கடியும், நாட்டு மக்கள் அழிவார்கள், நாடாள மற்றவன் நாடழிவே. உண்மை அதனால் என் குழந்தையின் உண்மை. சிறைவா இது என்ன எனக்கு அழைத்த வேதனை, எனக்கு வழி என்பது இல்லையா தோசுகிறே. அன்னை வருவானே, உங்களுக்கு இந்த நாடு வேண்டுமா அல்லது உங்கள் மகள் வேண்டுமா? ஏன் நாட்டு மக்கள் வேண்டுமா அல்லது உங்கள் மகள் வேண்டுமா? ஏன் உங்கள் உயிர் வேண்டுமா உங்களுடைய மகள் வேண்டுமா? முடிவு உங்கள் கையிலே இருக்கிறது. உறவே எனக்காயுத்த வேதனை வர வேண்டும். அன்பான உறவே இறைவனின் தீர்ப்பு. பொறுக்கவில்லை என் சோகம். அன்றாட உறவு ஆகாது பிரிவு. நான் இருந்த நிலைமை பாருமையா, இந்த பாவியின் நிலைமை யார் அறிவாரையா? எதை சொல்வேன் ஐயா? இது இறைவனின் முடிவு. இறைவன் இணைகிட்ட குலத்தை உயிர் வாழ தேவையில்லை. என் மக்களுக்காக வாழ்பவன் இந்த வீரபத்ராசூரன். நீங்கள் உழைத்த பிரகாரம் அந்த குழந்தையை நானே கொன்று விடுகிறேன்.
பிறந்திருக்கிறாள் இந்த பெண்மகள். இவள் வளர்ந்து கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டால் நல்ல சேவத்தோடு வாழ்வான் இந்த அசுரன். ஆகையால் தான் ஜாதகத்தை மாற்றி அமைத்திருக்கிறேன். இந்த குழந்தையை என்ன செய்கிறான் என்று பின்தொடர்ந்து